என்னடா ஒய்ஃப் வராங்க. கரெக்டா யம்மா யம்மா நீங்க எங்க இங்க ஐயாவை பார்க்கணும். அப்படியா வாங்க வாங்க. என்னம்மா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வாங்க. சரிம்மா சரிம்மா உட்கார் உட்கார். ஆமா என்ன இங்க ஒரு வரிசை? ஓ இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர் இல்ல இல்ல வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி வரிசையில வர சொல்லு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனுநீதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லம்மா அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லம்மா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி 10 வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரேன் சாமி. யாரு? அம்மா 2 லட்சம் இல்லடா 5 லட்சம் கூட கடந்துறாரு. கூட்டமெல்லாம் போயிருச்சு. ஏம்மா சூடா ஏதோ காபி கீப்பி சாப்பிடுறீங்களா? சூடா ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா. வேணா ஒண்ணு செய்யுங்களேன், நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்திருங்களேன். இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் கலெக்டர் சார். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ நல்லா இருக்கிறேன். ஆமா ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, என்னது? ஏன் சார் கலெக்டர்னா கடவுள்னு நினைப்பா? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆமா நீங்க கலெக்டர் ஒய்ஃபா வந்திருக்கீங்களா இல்ல கல்லூரி ஆசிரியரா வந்திருக்கீங்களா? ரெண்டும் தான். இங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒண்ணுதான். சொல்லுங்க மேடம். சார் எங்க காலேஜுக்கு வர பொண்ணுங்கள சில ரவுடி பசங்க தினம் லேடிஸ் பஸ்ல ஏறிக்கிட்டு கண்ட மாதிரி கலாட்டா பண்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பசங்க கையெல்லாம் புடிச்சு. இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. போலீஸ்ல சொன்னா பணக்கார விஐபி பசங்கன்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க அவங்க பயப்படுறாங்க சார். இதுக்கு நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்தாப்பா தம்பி, காசு வாங்க போற? என்ன பய ஊறுது, எதை தொட்டாலும் ஆன வேலை குதிரை வேலைன்றாங்க. என்ன மாமா உங்களுக்குள்ள நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? நானாவா பேசுறேன்? என்னை இப்படி பேச வைக்கிறீங்களாமா? என்னமா அது, அவன் ஊர் பக்கம் தெருவோரமா குப்பமேட்டுல காய்ச்சி சீந்து வரத்துக்கு கிடக்குற இந்த முருங்கா கெட்ட கேடுக்கு 1.3 அதுக்கு பேர் தான் டவுனு. என்ன டவுனா என்ன அளவா? தலைவா தலைவா, வெல்கம் வெல்கம். how are you டா? நான் சொல்லல, செம்பருத்தி ஜில்பா இவதான் தலைவா. ஓ ரோஜா மாதிரி இருக்கிற ஃபிகரை செம்பருத்தின்னு சொல்றீங்களடா? பாக்குறதுக்கு தான் தலைவா சாப்பிட்டு நேத்தி இவன மாலை போடல, அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான் தலைவா. ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு தான்டா வர்றேன். டேய் ஏசி என்னடா சொன்னாரு? ஒரு கண்டத்துல அரைஞ்சா மறு கண்டத்தை காட்டுன்னு சொன்னாரு. நீங்க என்னடா பண்ணீங்க? காட்டி இருக்கணும் காட்டிலேயே தலைவா. ஒரு பொண்ணு அடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? அடிச்சுக்கோன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ண போறீங்க? அம்மா அம்மா அடி வாடி அடி வாடி எங்க பக்கறங்க எங்க காப்பட்ட முகாப்பட்ட பாடாத வாயத்தரங்க. ஏய் லதா, ரமேஷ் வெளியில போய் விளையாடுங்க, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ போங்க. ஆமா எம்எல்ஏ சம்சாரம் தான் பேசுறேன். ஐயோ அப்படியா? என்னத்த என்னாச்சு? நம்ம சூர்யா என்ன தப்பு பண்ணானோ தெரியலையே.
காலேஜுக்கு உடனே வர சொல்றாங்க. அதுவும் பேரண்ட்ஸ் மட்டும் வரணுமா? காலேஜ் பக்கம் அவனுக்கு என்ன வேலை? போய் பார்த்தா தானப்பா தெரியும். நான் தான் சூர்யாவோட அம்மா, எம்எல்ஏ சம்சாரம். என்ன விஷயம்? வாங்கம்மா, வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். வாங்க. சார், இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இவங்கதான். என்னப்பா சூர்யா, எதுக்காக இத்தனை பேருக்கு முன்னால மண்டி போட்டிருக்க? என்னடா சூர்யா, என்ன நடந்தது? ஏன்பா பஸ்ல போற பெண்கள் மேல மோதுறீங்க, உரசுறீங்க. இப்ப உங்க அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க. இவங்க மேல யாராவது உரசுனா உங்களுக்கு கோபம் வராதா? ஏமா, நீங்க எல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்க, படிக்கணும்னு தேவையில்லை, பஸ்ல தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க இருக்கிற எத்தனை ஏழை வீட்டு பெண்கள் படிச்சே ஆகணும், பஸ்ல தான் போகணும். உங்க பிள்ளைங்க செய்யற தொந்தரவால இவங்க படிப்பும் போக்குவரத்து பாதிக்குது. வசதியான வீட்டு பிள்ளைங்கிறதால நீங்க அடிச்சு வளர்க்கல, இப்ப தருதலையா போயிட்டாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, இப்பவாது அடிங்க, இனியாவது திருந்தட்டும். தருதல பேர் வாங்கி தறிகட்டு போய்க்கிறா பாவி. என் வயித்துல பிறந்தவனா நீ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் அசந்து இருந்தா நாயே பொம்பளை பிள்ளை பஸ்ல காலையில ஏறினா சாயங்காலம் வரைக்கும் இறங்குறதே இல்லை. ஆம்பளை பஸ்ல ஏறினா மட்டும் அடுத்த சாப்பிட இறங்குறது. நாயே தொலைஞ்ச ஊரைங்களா கொள்ளுங்களா?